திரைப்படங்களில் ஜேம்ஸ் பாண்டின் சாகசங்களை பார்த்தாலே மெய்சில் இருக்கும். ஆனால் ஜேம்ஸ் பாண்ட் என்பது கற்பனை கதாபாத்திரம்தான். அதே போன்று நிஜ வாழ்க்கையிலும் ஒரு சாகசக்காரர் உண்டு. அதுவும் இந்தியாவில். நம்ப முடிகிறதா? அந்த சாகசக்காரர் தான் அஜித் தோவல். எல்லையில் எதிரிகள் தாக்குதல் அபாயமா, பயங்கரவாத பிரச்சனையா என எந்த சிக்கல் என்றாலும் அதை கச்சிதமாக முடித்து வைக்கும் மூளைக்காரர் அஜித் தோவல். IPS அதிகாரியான இவர் ரா எனப்படும் இந்திய உளவுத்துறையின் தூணாக திகழ்ந்தவர். ரிஸ்க் எடுப்பது ரஸ்க் சாப்பிடுவது மாதிரி என்ற சினிமா வசனம் இவருக்கு 100% பொருந்தும். பாகிஸ்தானுக்குள் 7 ஆண்டுகள் மாறுவேடத்தில் மறைந்திருந்து அங்கு செயல்படும் பயங்கரவாதிகள் குறித்த அனைத்து தகவல்களையும் சாதுரியமாக சேகரித்தது இவரது முரட்டு தைரியத்திற்கு ஓர் உதாரணம். இது மட்டுமல்ல, சீனாவிலும் மியான்மரிலும் கூட மறைந்திருந்து சில செயல்களை இவர் செய்ததாக தகவல்கள் உண்டு. ஆனால் உளவுத்துறை தொடர்புள்ளவர் என்பதால் தோவலின் பல சாகசங்கள் வெளியே தெரியாத நிலை இருக்கிறது. யாரால் சிக்கலோ அவர்களுக்கு மறைமுகமாக நெருக்கடிகளை உண்டாக்கி சாமர்த்தியமாக பேசி நிலையை நம் நாட்டுக்கு சாதகமாக மாற்றுவதில் கில்லாடி இவர். சிக்கிம் இந்தியாவுடன் இணைந்ததில் தோவலுக்கு முக்கிய பங்கு உண்டு என்றும் கூறப்படுகிறது. 1999 ஆப்கானிஸ்தானுக்கு இந்திய விமானம் கடத்திச் செல்லப்பட்ட போது பயணிகளை பத்திரமாக மீட்டு வந்ததில் அஜித் தோவலுக்கும் பங்கு உண்டு. பாகிஸ்தான் சீன எல்லைகளில் ஊடுருவல் உள்ளிட்ட சிக்கலான சூழல்களை சமாளிப்பதிலும் அஜித் தோவலுக்கு நீண்ட அனுபவங்கள் உண்டு. 2016 நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், 2019 பாலாகோட் தாக்குதல்களை செயல்படுத்தியதன் பின்னணியில் இருந்த மாஸ்டர் மைண்ட் அஜித் தோவல் தான். உளவு அதிகாரி என்பதால் இவருக்கு 1000 கண்கள் உண்டு. ஆனால் யார் கண்ணிலும் சிக்காமல் பணியாற்றுபவர் என்பதுதான் இவரது சிறப்பு. இந்தியாவில் ராணுவ வீரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் பெருமை மிக்க கீர்த்தி சக்ரா விருதை ஒரே ஒரு காவல் அதிகாரி பெற்றுள்ளார். அவர் வேறு யாருமல்ல, அஜித் தோவல் தான். 2005 பணி ஓய்வு பெற்ற அஜித் தோவல் பின்பு இன்டெலிஜென்ஸ் பியூரோ எனப்படும் உள்நாட்டு உளவுத்துறை இயக்குநரானார். 2014 தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக உயர்ந்த அஜித் தோவல் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அப்பதவியில் மேலும் சில ஆண்டுகள் பணியாற்ற உள்ளார். யாம் இருக்க பயமேன் என கூறாமல் கூறும் அஜித் தோவல் இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து என்றால் அது மிக இல்லை. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.